அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாநிலமும் எந்தெந்த வருடங்கள் உருவாக்கப்பட்டது, எத்தனையாவது மாநிலங்களாக உருவாக்கப்பட்டது, எந்த குழு பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குரூப் 1லையும் சரி குரூப் 2லையும் சரி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் இந்த டாப்பிக்கை பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம இருக்கோம். ஓகே, நம்ம குழுக்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த குழுவோட அடுத்த கண்டினியூஷன் தான் இது. ஓகே, இப்போ 1956 ஆகஸ்ட் 31, அதாவது ஆகஸ்ட் 31ல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாநில மறுசீரமைப்பு அப்படின்ற சட்டம் இயற்றினாங்க. அந்த சட்டம் இயற்றி தான் 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற ஒன்றே உருவாக்குனாங்க. இந்தியாவில் மொத்தம் 14 மாநிலம் ப்ளஸ் 6 யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற ஒன்றே உருவாக்குனாங்க. ஓகே, எந்த குழு பரிந்துரை சொன்னாங்க அப்படின்னா பசல் அலி குழு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், 3 குழு படிச்சிருப்போம். தார் குழு, ரெண்டாவது ஜேவிபி குழு, அதுக்கடுத்து 3வது தார் குழு. இந்த குழுக்கள்லாம் மூணாவது பசல் அலி குழு. இந்த குழுக்கள்லாம் பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது தெரியும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி குரூப் 1 கொஸ்டினில் கொஸ்டின் கேட்டாங்க. மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி பொட்டி ஸ்ரீராமலு உண்ணாவிரதம் இருந்த நாட்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வீடியோ இருப்போம், 56 நாட்கள். நமது சங்கர்லிங்கனார் தான் பார்த்திங்கன்னா 76 நாட்கள். சரிங்களா? ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஆந்திரா பிரியறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாநிலங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே தானாக பார்த்திங்கன்னா பொட்டி ஸ்ரீராமலு உண்ணாவிரதம் இருந்ததன் காரணமாக 56 நாட்கள் உண்ணாவிரதம் உயிர் நீத்திருப்பார். அதன் காரணமாக 1953 டிசம்பரில் ஆந்திரா முதல் மாநிலமாக உருவாகிருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பசல் அலி குழு பரிந்துரையின் பேரில் எத்தனை 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? பசல் அலி குழு பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பின் தலைவர் உறுப்பினர்கள் யாராருன்னா KM பணிக்கர் மற்றும் HN முகர்ஜி. அது பார்த்திங்கன்னா அந்த வீடியோலேயே கொடுத்துருப்போம், அதை பார்த்துருங்க. சரிங்களா? ஓகே, அறிக்கை பார்த்திங்கன்னா சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு கதை உங்களுக்கு தெரியணும். என்ன கதை அப்படின்னா பார்த்திங்கன்னா, அந்த பசல் அலி குழு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு நிமிஷங்க. இந்த பசல் அலி குழு அப்படிங்க சொல்கிறோம்ல, அவங்க பார்த்திங்கன்னா ஒரே மாநிலம் அப்படின்ற ஒரு மொழி கொள்கையை நிராகரித்தாங்க. சரிங்களா? அவங்க நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அதாவது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், கலாச்சாரம், பொருளாதாரம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டின் நலனை கருத்தில் வச்சுக்கிட்டு அவங்க பரிந்துரைத்தது 16 மாநிலம். சரிங்களா? அதுக்கு அடுத்து பசல் அலி கமிஷன் 16 மாநிலம் பரிந்துரை வச்சுருப்பாங்க. ஆனால் பசல் அலி கமிஷன் இருக்குல்ல, அந்த இதை பரிந்துரையை தொடர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, 1956 இந்த 56 சொல்லியிருக்காங்கல்ல, 56 எத்தனாவது சட்ட திருத்தம்? 7வது சட்ட திருத்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 7வது சட்ட திருத்தத்தின்படி அதாவது 4 வகையான ஆட்சி பகுதிகள் நீக்கியிருப்பாங்க. அதை நீக்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா மாநிலம் யூனியன் பிரதேசம் அப்படின்னே கொண்டு வருவாங்க. அப்போ பிரிக்கப்பட்டது தான் நம்ம இங்கே சொல்ல வர்றது. சரிங்களா? 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசம். எத்தனாவது சட்ட திருத்தம்? 7வது சட்ட திருத்தத்தின்படி 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பசல் அலி குழு பரிந்துரைத்தது எத்தனை மாநிலம்? 16 மாநிலம், 16 மாநிலங்கள். சரிங்களா? அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 31. இது பார்த்திங்கன்னா இதுவும் குரூப் 1 கொஸ்டின். அதே பொட்டி ஸ்ரீராமலு உண்ணாவிரதம் இருந்த நாட்களும் குரூப் 1 கொஸ்டின். ரெண்டையுமே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் குரூப் 1 கொஸ்டின், இதுவும் குரூப் 1 கொஸ்டின். 56 நாட்கள்ங்கிறது. ஓகேவா? 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசம். ஓகே, 14 மாநிலங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 31 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி உருவாயிருச்சு. உருவானதுக்கு அப்புறம் எந்தெந்த மாநிலங்கள்ப்பா யூனியன் பிரதேசம், எந்தெந்த யூனியன் பிரதேசம்ப்பா அப்படின்னு கேட்டால் அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, அதுக்கடுத்து மணிப்பூர், அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ், திரிபுரா, அதுக்கடுத்து லாஸ்ட் என்னது டெல்லி. இந்த 6 மாநிலம் 6 யூனியன் பிரதேசம் தான் பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க.
14 மாநிலம். அதுக்கடுத்து 15வது மாநிலம் எது, 16வது மாநிலம் எது, இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலம் உருவாச்சு அப்படிங்கிற டீட்டெயிலை அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ 15வது மாநிலம் என்னது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குஜராத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியும் வரும். சரிங்களா? கோவா அது வந்து பார்த்திங்கன்னா 3 தான் சேர்த்து வரும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குஜராத். 15வது மாநிலம் எது அப்படின்னா குஜராத்து. சரிங்களா? 1960ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1953 வச்சு 1953 டிசம்பரில் ஆந்திரா உருவாச்சு முதல் மாநிலமாக. சரிங்களா? 56 ஆகஸ்ட் 31 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசம் அப்படின்ற ஒரு பரிந்துரையின் பேரில் உருவாச்சு. 15வது மாநிலம் எது அப்படின்னா குஜராத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மோடி முன்னாடி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, குஜராத் வந்து பார்த்திங்கன்னா 15வது மாநிலம் 60. அதுக்கடுத்து 16வது மாநிலம் எதுனா நாகாலாந்து. என்னங்கிற போட்டிருக்கேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்து 63வது வருடம். ஒரு நிமிஷம் இருங்க, ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, 63வது வருஷம் ஃபஸ்ட்டு குஜராத்து நாகாலாந்து. அப்படியே சொல்லிக்கிட்டே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹச் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா. பஞ்சாப்லேருந்து பிரிஞ்சிருக்கோம். பஞ்சாப்லேருந்து பிரிஞ்சது தான் ஹரியானா. இது வந்து பார்த்திங்கன்னா 2015 குரூப் 2A கேட்டிருக்காங்க. 17வது மாநிலம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A கொஷினாக கேட்டிருக்காங்க 2015 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் குரூப் 1 கேட்ட கொஷினையும் சொல்லிட்டேன், குரூப் 2 ஒவ்வொன்றிலையும் கேட்ட கொஷினை எந்த குழு பரிந்துரையின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கொஷின், எந்த குழு பரிந்துரையின் பேரில், ஷா குழு பரிந்துரையின் பேரில் தான் வந்து என்னது பஞ்சாப்லேருந்து ஹரியானா வந்து பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து எந்த வருடம்ன்றது ஞாபகம் வச்சுக்கிறணும். ஹிமாச்சல் பிரதேஷ் 1971 18வது மாநிலமாக உருவாச்சு. ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படியே படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் உருவாச்சில் 1972. அப்போ 3 மாநிலங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவானது. 1972 3 மாநிலம். சரிங்களா? 72 ஆனால் 3 மாநிலங்கள் உருவாயிருக்கு. இது வரைக்கும் படிச்சிங்கன்னா போதும். அதுக்கடுத்து கொஞ்சம் சின்ன ஷார்ட்கட் இருக்குது, அதை வச்சு படிச்சிடலாம். MTM ஆக்சுவலாக நீங்கள் படிக்கிறது எம்மு தான் ஃபஸ்ட்டு. எந்த எம்மு தான் 3 எம்மு வரும். அப்படின்னும் போது அந்த குழப்பம் இல்லாமல் படிச்சிட்டிங்கன்னா போதும். ஜி வந்து பார்த்திங்கன்னா 2 வரும், எம்மு வந்து 3 எம்மு வரும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எம்மு எது? மணிப்பூர். இது எம்மு ஃபஸ்ட்டு எம் வந்து என்னது? இது வந்து மணிப்பூர். திரிபுரா, மேகாலயா. மணிப்பூரும் மேகாலயாவும் ஃபஸ்ட்டு 2 எம்மில் வந்துடும். கடைசியில் இன்னொரு எம் வரும், அது வர்றப்போ சொல்கிறேன், அது மிசோரம். இது இப்போ ஃபஸ்ட்டு MTMல வந்து வர்ற 3 மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா. MTM 1972 மொத்தம் 21 மாநிலம் ஆயிடுச்சா. 18க்கு அப்புறம் 3 வந்துருச்சு, 21 மாநிலம் 72. சரிங்களா? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை ஞாபகம் வச்சுங்க. மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா. ஓகே. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வார்த்தையாக வச்சுக்கோங்க. ஸ்மாக், SMAG, ஸ்மாக். WWலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மாக் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வார்த்தையாக வச்சுக்கோங்க. ஸ்மாக் குச் டி, குச் டி. கடைசியாக உருவான மாநிலம் தெலுங்கானான்னு தெரியும். அதே மாதிரி இது 3ம் ஒரே மாநிலமாக உருவாகும், இது 3ம் ஒரே மாநிலமாக உருவாகும். அதனால தான் மேலே நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். இங்கே 3 பாக்ஸ் போட்டிருக்கேன்னா 3 சேர்த்து உருவாகும். லாஸ்ட்டாக தெலுங்கானா. சரிங்களா? அப்போ ஸ்மாக் குச் டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா TNPSC கொஸ்டின். அந்த கொஸ்டினை எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சிக்கிம் வந்து பார்த்திங்கன்னா 36வது சட்ட திருத்தத்தின்படி, ஆக்சுவலாக 36வது சட்ட திருத்தத்தின்படி இது வந்து பார்த்திங்கன்னா மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 1974, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1974 துணை மாநில அந்தஸ்து கொடுத்துருந்துருப்பாங்க இந்த சிக்கிமுக்கு. அதனால தான் இந்த இதை ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. இதை TNPSCயில் கேட்டிருந்தாங்க.
சிக்கிம் 1975 வந்து பார்த்திங்கன்னா 22வது மாநிலம் உதயமாச்சு 75வது வருஷத்தில். ஆனால் 74லேயே 35வது சட்ட திருத்தம் பண்ணி துணை மாநில அந்தஸ்துன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா 36வது சட்ட திருத்தம் பண்ணி மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க சிக்கிமுக்கு. அதுக்கடுத்து 3 மேக்கு எம்ஏஜி 3 அதுதான் ஞாபகம் வச்சுக்கோச்சேனே. ஃபஸ்ட்டு 2க்கு வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் மேகாலயான்னு சொன்னேன். இந்த 3வது எம் வந்து என்னதுன்னா மிசோரம்மு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிசோரம்மு எங்கே போவாங்க? கோவாக்கு தான் போவாங்க. அப்போ இந்த ஜி வந்து கோவா, ஃபஸ்ட்டு இருக்க ஜி வந்து குஜராத்து. சரிங்களா, அருணாச்சல பிரதேஷ் மலைப்பகுதிக்கு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வாட ரம்மு வாங்கிட்டு போகணுன்னு நினைக்காதீங்க. ஓகேவா? 1987 அப்போ 22 மாநிலம் முடிஞ்சு. இங்கே 87 3 மாநிலம் மேக்கு எஸ்ஸு, அதுக்கடுத்து மேக்கு எஸ்ஸு எம்ஏஜி ஸ்மேக் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மேக் வந்து 3மே வருதா? அப்போ அது 3மே வந்து என்னது அப்படின்னா 23, 24, 25வது மாநிலம். சரிங்களா, 23, 24, 25வது மாநிலம். அந்த ஜி இருக்குல்ல கோவா, அந்த கோவாவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 25வது மாநிலம். சரிங்களா, அதையும் நல்லா படிச்சுங்க. 25வது மாநிலம் இந்த கோவா. அதை வந்து பார்த்திங்கன்னா என்னது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு வினா அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்து 26வது மாநிலம் சியூஜே குஜ். இந்த 3 சேர்ந்து வரும். சரிங்களா, சத்தீஸ்கர் 26வது மாநிலம், உத்தரகாண்ட் 27வது மாநிலம், ஜார்க்கண்ட் 28வது மாநிலம். சரியா, 28 சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் 3. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2000 உருவாயிருக்கும். இதில் மேக் ஒரு நிமிஷம் இருங்க. குச்சிட்டி 2000 தான் உருவாகும். இது 1ஆம் தேதி, 9ஆம் தேதி, 15ஆம் தேதி உருவாயிருக்கும். சத்தீஸ்கர் 1ஆம் தேதி. இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி, ஜார்க்கண்ட் வந்து 15ஆம் தேதி. இந்த டேட் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா சொல்கிறேன். சியூஜே குஜ் அப்படின்னா வந்து 2000 ஆண்டு. அதுக்கடுத்து கடைசி மாநிலமாக தெலுங்கானா 2014 ஜூன் 2 வந்து உருவாச்சு. 29வது மாநிலமாக உதயமாச்சு. ஆனால் இப்போதைக்கு எத்தனை மாநிலங்கள் இருக்குது, தற்போதைய நிலவரப்படி எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 28 மாநிலம்தான். ஏன் சார் 28 மாநிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் ஆர்டிக்கல் 370 ஸ்பெஷல் அந்தஸ்து ஜம்மு காஷ்மீருக்கு நமக்கு தெரியும். ஆர்டிக்கல் 370 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அந்தஸ்து. இந்த ஸ்பெஷல் அந்தஸ்தை சிறப்பு அந்தஸ்தை நீக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா 2019 நம்ம மோடி அரசு அக்டோபர் 31ஆம் தேதி ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து இருந்ததை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட்டாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து அப்படின்றது கொடுக்கப்பட்டது நீக்கப்பட்டது. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்தது மொத்தம் 29 மாநிலம் சொல்லக்கூடாது. அது வந்து மாநில அந்தஸ்தை இழந்ததுனால அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 28 மாநிலம். இப்போதைக்கு எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னா 28 மாநிலம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். சரிங்களா, ஓகே. இப்போ இதுதான் வந்து மாநிலங்கள் உருவான கதைகள். இப்போ இதில் பசலலி குழுவில் ஆரம்பித்து நம்ம மொத்தம் 28 மாநிலங்கள் 29 மாநிலங்களையுமே பார்த்துட்டோம். இப்போதைக்கு இருக்கிறது மொத்தம் 29 மாநிலம். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நமக்கு என்னது, ஏற்கனவே டிஎன்பிசி கொஸ்டின் சொன்னது எந்தெந்த கொஸ்டினை சொல்லியிருக்கேன். சரிங்களா, 1956 ஆகஸ்ட் 31 இது குரூப் 1 கொஸ்டின். அதே மாதிரி பொட்டி ஸ்ரீராமுலு 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின். அதுக்கடுத்து இங்கே வாங்க, எந்த குழு பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதும் டிஎன்பிசி கொஸ்டின். அதே மாதிரி கோவா இங்கே இருக்குது 25வது மாநிலம் கோவா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின். இதெல்லாமே வந்து டிஎன்பிசி கொஸ்டினாக கேட்கப்பட்ட வினாக்கள். அதனால் வந்து ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. வேறு என்ன இந்த இதில் இருக்குது அப்படின்னா வந்து குழுக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.
அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள், அதை பார்த்துடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமாக கொஸ்டின் வந்து நமக்கு எக்ஸாமில் வரக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி கொஸ்டினாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.